ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாங்க ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து திருவள்ளூர்ல இருந்து கிளம்பிட்டோம். கரெக்டா 4:30 மணிக்கு இப்போ திருவள்ளூர்ல இருந்து கிளம்பி இருக்கோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கன்னா போயிட்டு டிஃபன் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டீ ஷாப். இப்போ வந்துடும் ஒன்று கொஞ்ச நேரத்துல. அங்க டீயை ஒன்று போட்டு ஸ்ட்ராங்கா கிளம்புறோம். எவனாவது ஒருத்தன் சாமிய பார்க்கணும். அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க கால் விழுந்திருப்பேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து திருப்பதி வரையும் 104-110 கிலோமீட்டர் வரும். ஒரு 2.5 நாள் ஆகும் நினைக்கிறேன் மேல போறதுக்கு. நடக்கிறத பொறுத்துதான். சரி, அதனால எல்லாம் அப்படியே ஜாலியா சாப்பிட்டாடே ஜாலியா நடந்து போயினேக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வேற வரல. ஒருத்தர் ஜகம் வாங்கிட்டாரு உடம்பு சரியில்லைன்ட்டு. அதனால 2 பேரு கீழ் திருப்பதியில இருந்து பஸ்ல ஜாயின் ஆயிடுவாங்க. ஸோ நாங்க 5 பேர் தான் போறோம். நல்லபடியா போவோம் மக்களே. மக்களே இப்பதான் வந்து இன்னும் 2 கிலோமீட்டர் கூட வரல. அதுக்குள்ள காத்து வந்ததுல இவருதான் இந்த டீம்ல சீனியரு. இதான் வந்திருப்பானே அதிகமா நடந்துக்கிறாரு. தாத்தா கூட முதல்ல வரல. எத்தனை வருஷம் போனேன்னு நீ எத்தனை வருஷம் நடந்துக்கிறா ப்ரோ? நான் வந்து நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் போயிருப்பாங்க. நான் 9th இருந்து வரேன். 9th இருந்து கண்டினியூஸா நடக்கிறல்ல? ஆமா, 9 வருஷத்துக்கு மேல. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்போ இவரு ஆனா நிறைய வாட்டி போயிருக்கேன். கடைசியா ஒரு 2 வருஷம் தான் போல. அப்போட கீழ் திருப்பதி போனாடி கீழ் திருப்பதி போனேன். இந்த வாட்டி திருவள்ளூர் டு திருப்பதி நான் ஸ்டாப் மஜா. ப்ரோ ப்ரோ நீ ஏதாவது கலகலன்னு கொஞ்சம் பேச ப்ரோ. கலகலா கலகலா காமெடி காமெடி அப்படி போடு காமெடி. டீ குச்சாச்சு. இதுக்கப்புறம் நடந்து போனோம் சீக்கிரமா. இதே மாதிரி ஆகாது. அதுக்கப்புறம் திருவள்ளூர்லயே இருக்க வேண்டியதுதான். அந்த ஸ்பாட்ல பாக்குற மக்களே உங்களை. ரெமோ மாமா. A few moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 2 hour ஆயிருக்கு. 3 கிலோமீட்டர் நடந்து 2 hour ஆயிடுச்சாடா? சும்மா சொல்ல முடியும். டைம் ஆச்சு. டைம் நம்ம எப்போ ஒரு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சோமா? 3:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். ஆனா தேவா வந்தது வந்து 4:30 மணிக்கு மேலதான். தலைவன் வந்தான். ஒரு டீ போட்டோம். அது எதிர்பார்த்ததுதான் லேட்டா வருவான்ட்டு. 5:30 மணி அளவில் நாங்க வந்தது 3 கிலோமீட்டர். இப்ப பின்னாடி என் கால் 2 கிலோமீட்டர் நடக்கிறான். அதுக்கு சேர்த்து அதிகமா திட்டுவாங்க. நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு. இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் கரெக்டா? திருவள்ளூர்ல தான். திருவள்ளூர்ல திருப்பாச்சூரா? ஓகே. அந்த பாடி எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. மச்சான் வேற பேட்டரி டவுன் ஆனே இருக்கிறான். அவனுக்கு பாத்து சீக்கிரமா அதை தேடணும். கதையை சீக்கிரம் தொடங்குறா. பாத்து டாடா குளுக்கோ பிளஸ் வருது வீடியோ எடுக்கிறவனுக்கு. இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அவனுக்கு அப்படியே காட்டுறான். இங்க பாருங்க மக்களே, வேஷ்டிய கையில பூச்சி நடந்துகிட்டு இருக்கான். மக்களே கொஞ்ச தூரம் நடந்து வந்தாச்சு. இப்ப எங்க வந்திருக்கோம்னா ஒரு முருகர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இது ஹைவேஸ்ல இருந்து வர வழியிலேயே இருக்கும். கொஞ்சம் டவுன்ல இருக்கும். ஆக்சுவலா இந்த கோயில் தான் நடுவுல நியூஸ்ல எல்லாம் வந்தது. என்னன்னா இங்க வந்து இது சுரங்கப்பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இந்த கோயில் தான் அது. போன வருஷமும் இங்கதான் ஸ்டே பண்ணோம். அதுக்கு முன்னாடி வருஷம் இங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும், அங்கதான் ஸ்டே பண்ணுவோம். போன வருஷம் அதான் அந்த பிள்ளையார் கோயில் இடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோலயே. அதனால இந்த வருஷம் இங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திருவள்ளூர்ல இருந்து ஒரு 10.5 கிலோமீட்டர் வந்தோன்னா இந்த பட்டரப்பெரும்புதூர் இருக்கு. இங்க அந்த டவுன்ல அப்படியே வந்தோன்னா இந்த கோயில்ல இருக்கும். இது என்னன்னு தெரியல. வரும்போது இது ஃபுல்லா கட்டியிருந்தாங்க. இப்ப இங்கெல்லாம் இடிச்சிருக்காங்க. மேபி கட்டுறாங்களா, டெவலப் பண்றாங்களா என்னன்னு தெரியல, இல்ல ரோடு எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா தெரியல. இங்க ஒரு பம்பு செட்டு. இந்த போஸ் ஞாபகம் இருக்கா மக்களே? லாஸ்ட் வருஷம் ஒரு போஸ் போட்டாரு. இருக்கு அந்த போஸ்.
ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியுமான்னு தெரியல. சென்னையில் அப்பெல்லாம் நிறைய இடத்துல இருந்தது தண்ணி பம்ப். அப்பெல்லாம் தண்ணி பம்ப் தான் உடம்பு ஆரோக்கியத்துக்கான. இங்க அடிப்போம், இங்க உட்காந்துருவோம், ஜிம்முக்கு ஜாலியா குளிச்சுன்னு இருப்போம். வந்து 10 குளம் அடிச்சிங்கன்னா சும்மா நெருக்குன்னு இருக்கும் பாடி. ஆமா, இதெல்லாம் பார்க்க ஜாலியா அறியுது. இருக்கும். எல்லாம் இப்பயே பார்த்துருங்க. அங்க பாருங்க, முருகரு வயல்வெளியை பார்த்துட்டு அப்படியே சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. முருகர் நின்று அப்படியே ஃபுல்லா ஊரை வேடிக்கை பார்க்குற மாதிரி. சாப்பிட உட்காந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிலாம் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா தண்ணிலாம் இங்கே வருது, அதனால இங்கேயே சாப்பிட்டு அப்படியே போயிட்டு கனகமாச்சாத்தத்தில். என்னப்பா சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போக. அவன் அதுக்கு தான் வந்திருக்கான். டிஃபன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். சரி, நாங்க சாப்பிட்டுட்டு வேற இடத்துல மீட் பண்ணுவோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. எல்லாருக்கும் கிஸ் குத்துருவாரு அவரு. யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அப்படி. வெயில் பாருங்க, சும்மா அச்சு கழுத்துது. ஹலோ மக்களே, ஒரு வழியா நாங்க எங்க வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா கனகமாச்சாத்தத்துக்கு வந்துட்டோம். போன வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுலேயே இந்த ஏரியாவை நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, அதுக்கு அப்படியே பேக்கில் தான் இந்த இது இருக்கும். இது ஒரு கோயில், மரத்தடியில் சாமி இருப்பாங்க, குளம் இருக்கும், நல்லா இருக்கும். எப்போவுமே இங்கே வந்தால் ரெஸ்ட் எடுப்போம் கனகமாச்சாத்தத்தில். A few minutes later. காலைல 4:30 மணிக்கு கிளம்புவோம். 27 கிலோமீட்டர். 22 27 26 வரும். 22 பார்த்தேன். 22 கிலோமீட்டரு 6 மணி நேரம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு. 4:30 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு இங்க ரீச் ஆயிருக்கும். கடைசியா சாப்பிட்ட முருகர் கோயில்ல இருந்து ஒரு 12 13 கிலோமீட்டர் வந்துடும். 7 மணி 3 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். ஓகே, அடுத்தது நம்ம காட்டு வழி பாதையில மம்முட்டியான் மாதிரி போறோம். அடுத்தது என்னன் கண்டிகைன்னு ஒரு ஊர் வரும். ஸோ அங்கதான் மதியம் லஞ்சு சாப்பிட போறோம். திருப்பியும் நாடோடிகள் மாதிரி நடக்க வேண்டியதுதான். மகளே, நாங்க இப்போ வந்து எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மகளே, கனகமாச்சாத்தத்துல இருந்து கிளம்பிட்டோம். நம்ம எப்பவுமே போற வழியில காட்டு வழி பாதை வந்து கடினமாக இருக்கிறதுனால நம்மள ஆர்கேபேட்டை வழியா போக சொல்லிட்டாங்க. நம்மளுக்காகவே ரோடு வேற ரொம்ப புதுசா போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. அதனால மஜாவா இதுலயே போலான்னு காலத்தை ஓட்டிலான்னுக்கிறோம். ஓகே மகளே, மதியம் அங்கதான் போய் என்னன் கண்டின்னு ஒரு ஊர் வரும், அங்கதான் போய் சாப்பிட போறோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. எப்போ போய் ரீச் ஆகும்னு தெரியல, ஏதோ ஒரு 1:30 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். சரி, அங்க போயிட்டு போஜனம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை டார்கெட் ஒரு 7 மணிக்குள்ளேயாவது தேசம்மா கோயில் போயிடலான்னு ஒரு ஐடியால இருக்கிறோம். நந்தினே இருப்பேன் ப்ரோ. அப்பலாம் அடினே இருப்பேன். ஸோ எப்பவுமே இப்போ ரோட் இல்லாம அப்படியே ஊர் வழியே போறோம். இதுக்கு முன்னாடி இது மாதிரி போனது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி போறோம். எங்க நாம போறோம்? இதுதான் மக்களே, நாங்கள் உள்ளே போக வேண்டிய இடம். ஆனால் நாங்கள் இது உள்ளே போகலை இந்த வாட்டி. போன வாட்டியே காமிச்சிருப்போம். அந்த இது வழியாக தான் வெளில வந்து விவசாய நில சைடு வருவோம். இப்போ அந்த சைடு போக முடியல.
ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், பூச்செடி அழகாக விவசாயம் பண்ணுறாங்க. இந்த வழியாக தான் நாங்கள் வரணும், பட் இந்த வழியாக வரல, மெயின் இதே ரோட்டு வழியாகவே சுற்றிட்டு வந்துட்டோம். இந்த ஏரி ஞாபகம் இருக்கா, போன வீடியோவில் போட்டோம். அதோ அங்கே தான் அவன் கீழே இருந்தான், இங்கே அவன் உட்காண்ட்ருந்தான், யோகேஷ் உட்காந்தான், குணா இருந்தான். இந்த ஏரியா தான் அது. இதை தொடர்ந்து நாங்கள் உள்ளே போய்கிட்டே இருக்கிறோம். அப்படியே ஊருக்குள்ளே போக போகிறோம் நம்ம. அந்த 3 பேரை பிடிச்சி நல்லா இருந்தான். வெயில் ஏற ஏற இந்த மாதிரி ஆயிடுறான். என் வாகனம் இதுவும் போன வாட்டி பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஆலன், நீ கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கியா? கேப்டன் கூப்பிடணுமா? ரூட்டு மட்டும் வராமல் இருக்கட்டுண்டியே. வழுக்குது இங்கே பாருங்க, சேத்துக்குள்ளெல்லாம் காலை வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பக்காவாகுதுப்பா. இந்த பாருங்க, என்ன தெரியும், நீங்க தான் வரீங்க. அது ஆலன் வராரு உன் கூட, சொல்லுவாரு போ. செருப்பு போட்ட வலிக்குது, பத்தனைக்கு செருப்பு பிடிங்கிடுச்சு. அப்பயே சொன்னேன் செருப்பு கை நடுறான்னு, செருப்பு அந்திச்சு வருது. எனக்கே இப்போ அப்படிதான் திரும்பிக்கிச்சுரா செருப்பு. கை நடக்கும் ఇక్కడ చూడండి, மெத்து மெத்துனுக்குது பேர். அப்படியே முள்ளுலாம் ஆகுதுடா. இது ரொம்ப முடியல ப்ரோ, நான் செருப்பு இந்த வழியாலாம் ஒரு வாட்டி நாங்கள் வந்திருக்கோம், செம்ம தண்ணி. அந்த கிணறு. ஆமாம் ஆமாம், அதே தான். வா இந்த சொன்னேன் இப்படி தானே. டேய், A few moments later. மக்களே, வரவையில் ஒரு மடம் ஒன்று கட்டியிருந்தாங்க, அப்படியே சாப்பாடு கொடுத்தாங்க. என்ன அது? சாம்பார் சாதம், பீட்ரூட் பொரியல் கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது, உள்ள ஃபேன்லாம் இருந்தது. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக வரும், பாருங்க. நல்லா தூங்கத்துக்கு அதுக்கு டைல்ஸ் தான் போட்டுருந்தாங்க. Hey, I've seen this one. This is a classic. ஒரு 1/2 hour தூங்கினேன், தூக்கம் பத்தலை. சரி, வரவையில் அப்படியே வேண்டினே வந்தேன், இன்னும் கொஞ்சம் தான் தூங்க நல்லா இருக்குமேன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே மழை பெய்யுது. இங்க ஒரு 1/2 hour அட்டியை போட்டு அடுத்தது தேசம்மா கோயிலை நோக்கி போக வேண்டியதுதான் மக்களே. அப்படி பாருங்க மழை எப்படி பெய்யுதுன்னு. மழை மாதிரி தான் பெய்யுது. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்கூலு. இங்கே தான் நாங்கள் எப்போவுமே வந்து மத்தியானம் சாப்பிடுவோம். எடுத்துகிட்டு வர சாப்பாடை இங்கே தான் சாப்பிடுவோம். இந்த வாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, அதனால் அன்னதானத்திலே சாப்பிட்டோம். அருமையாக இருந்துச்சு. இந்த ஸ்கூலில் தான் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த வாட்டி இங்கே வரக்கூடாதுன்னு பார்த்தோம், பட் மழை எங்களை வர வச்சிருச்சு. அவ்வளோதான் மக்களே. நான் தேவா, இது என் தம்பி ஜீவா. இது ஒரு பாட்டு போட போறாரு, பாடுவா. உங்களை பாக்குறேன். மழை நின்னுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க அண்ணா இப்பதான் பத்தாரு, திருப்பி வரணும் அடிப்பரப்புல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 4 hours 7 o'clock வந்து நைட் ஸ்டே போயிடுவோம். அங்க போய் சாப்பிட்டு தூங்கிட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி நடக்க ஆரம்பிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மழை பெய்யுது, படம் பார்த்தீங்களா? பயங்கரமா இருக்குது. வரவேல் தான் புச்சோம். டெக்னாலஜி பின்னாடி பாருங்க, ஒருத்தர் சைனீஸ் கொங்கி மாதிரி வந்து இருக்காரு. பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தும் வசித்துவ கலையையும் பயின்றவன். அருமையாக இருக்கிறது. நல்லா ஜில்லு ஜில்லுன்னு, காலுக்கு நல்லா இதமாகுது.
ஒரு வழியா தேசம்மா கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னையோட டே 1 முடியுது. இதோட ஆள்தான் தூங்க வேண்டிதான். நாளைக்கு ஒரு 12 மணிக்கு 12:30 மணிக்குள்ள எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட வேண்டிதான். டே 2. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. 8 மணிக்குள்ள தூங்கினாதான் ஒரு 12 மணிக்கு எழுந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். எல்லாம் காலு கைட்டி போட்டானுங்க, முடியாமல் பார்த்துட்டு இருக்கானுங்க. காலையில் ஆரம்பித்தோம், ஒரு 3:30 மணிக்கெலாம் வந்துட்டோம். பட் 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் நடக்கிறதுக்கு. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு முருகன் கோயிலில் இறங்கணும். அங்கே சாப்பிட்டோம் ஒரு 7 மணிக்கா. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வாக்கிங்கை போட்டு லாஸ்ட்டாக நாங்கள் போனது வந்து கனகம்மா சத்திரம். கனகம்மா சத்திரத்தில் 10 மணிக்கு வந்தோம். அங்கேருந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே எப்பவுமே வருவோம், பட் இந்த டைம் காட்டுக்குள்ளே வரல, அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வந்தோம். அப்படியே வந்தாலும் நாங்கள் டைமுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 50 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் 50 நாளைக்கு தான் பார்க்கணும். சரி, இதோட வீடியோவை முடிச்சுக்கிறோம். டே 1. டே 2 நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட் கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:15 12:20 அவ்வளோதான் இருக்கும். சொன்ன மாதிரி 12 மணிக்கு எழுந்தாச்சு, கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹைவேஸ்ன்றதுனால வெயிலில் போனால் இன்னும் ரொம்ப வெயில் அடிக்கும் லேட்டாக போனால். அதனால் மேக்ஸிமம் 12 மணி கிளம்புனா கொஞ்சம் வெயில் வரத்துக்குள்ளே இந்த ஹைவேஸ் எல்லாம் நல்லா கிராஸ் ஆகிடலாம். அதுக்கு தான் இந்த பிளானு. இந்த பிளானை போட்டு தந்தவர் எங்கள் சங்க தலைவர். எங்கடா காணோம், வராரு பாருங்க, அவரு தான். ஸோ ஹைவேஸ் கிட்ட வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஃபுல்லா ரணகலம் தான். டே 2 இங்க ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியாவது கீழ் திருப்பதிக்கு போயிட்டு அங்கிருந்து படி ஏறணும். ஸோ பாருங்க 12 மணி நீலா. எங்களால கண்டினியூஸா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா எல்லாரும் கண்டிஷனும் அப்படி இருக்கு. நைட்டே தைலம் எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு தான் படுத்தோம். 2-3 பேருக்கு ஃபீவர் கூட வந்துச்சு. டேப்லெட் எல்லாம் போட்டுருந்தா படுத்தோம். ஸோ விடாமுயற்சியா போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேல இருட்டுல ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். 4 hours later. பாருங்க மக்களே, புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. சும்மா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று இவர் பார்த்தீங்களா, ஃபேஷனேட்டான ஆள். ட்ரௌசர் போட்டுன்னு, சாக்ஸ் போட்டுன்னு, செருப்பு போட்டுப்பாரு. முண்டாமணியனையும் பாக்ஸரையும் போட்டு வந்திருக்கியடா. பேசுன்னு தெரியல, வந்துட்டு நம்ம போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. கிளம்போறோம். எவ்வளோ நேரத்தில் போவோம் தான் தெரியாது. என்னப்பா போமா, என்னப்பா போமா, ஓ மக்களே, புத்தூர் ஹைவேஸில் நடந்துகிட்டு இருக்கோம். புத்தூர் ஹைவேஸ் இது. இங்கே ஒரு முருகன் கோயில் வரும். லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன், அது நல்லாவே தெரியும். பட் இப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால அந்த முருகரே தெரிய மாட்டுறாரு. அது லைட்டாக தெரியுதா பாருங்கள். உங்களுக்காக இந்த வீடியோலேயே நான் அதை பின் பண்ணுறேன், பழைய வீடியோ. அதில் பாருங்கள், அதில் நல்லாவே தெரிவார். இப்போ ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி தெரியுதா, அதுதான். தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அஞ்சரம்மா கணுமா நம்மன் கோயில் வரும். அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்ததாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். தெரியுறாரா முருகர் உங்களுக்கு? கொஞ்சம் ஸ்டெடியாக எடுக்க முடியல. இன்னும் எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா இது என்ன இடம், நான் சொன்ன அந்த கோயில் வந்துருச்சு. அப்படியே பாருங்கள் கிளைமேட்டை அப்படியே பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அஞ்சரம்மா கணுமா அம்மன் கோயில் வந்தாச்சு. இருக்குது பனிமூட்டம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே? வரும்போது ஆட்டம் போட்டு வந்த பாய் இவரு தான். பயணம் எப்படி இருந்தது பாய்? இவன் ஒருத்தன் இங்க பாத்தீங்களே புஷ்பா இங்க பாருங்க எப்படி பசங்க ஜாலியா ஒன்னா போறானுங்க பாருங்க. வந்தாச்சு. இதை தான்னா டோல் இருக்கு. அம்மன் கோயில் வந்தாச்சு ப்ரோ. இங்கே கொஞ்ச நேரம் சாப்பிட முடிஞ்சா சாப்பிட்டு அப்படியே ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். Many hours later. மக்களே ஒரு வழியாக கிளம்பிட்டோம். டோல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கிறோம். வெயில் பார்த்தீங்கன்னா காலையில் நான் காட்டும் போது எப்படி இருந்தது அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா சுரில் நடிக்குது வெயில். காலையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போது சூரிய பகவான் நம்மளை போட்டு வாட்டி வதக்குறாரு. எங்கே இருக்கிறாருன்னு தெரில. தம்பி வணக்கம் தம்பி. இதுக்கப்புறம் வெயில் தான். இந்த வெயிலை சமாளிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நிழலாக இருந்துச்சுன்னா தப்பிச்சிருவோம். இல்லைன்னா உள்ளே இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாக ஸ்டாப் போட்டு உறிஞ்சிருவார். தொடர்ந்து போய்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படியாவது திருப்பதிக்கு போய் ரீச் ஆகணுன்றது தான் எங்களோட டார்கெட்டு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வணக்கம் மக்களே, ஒரு டே 2ல் வடமலைப்பேட்டைக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு ஃபுட் மிக்ஸை வாங்கிக்கினேன். மக்களே, வடமலைப்பேட்டை வந்தால் நம்ம எப்போவுமே இந்த இடத்துல தான் உட்காருவோம். இதுதான் நம்மளுக்கு ஸ்பாட்டு வடமலைப்பேட்டை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. எப்படியும் இன்னும் இங்கேருந்து ஒரு 22லேருந்து 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போயிட்டோன்னா கீழ் திருப்பதி போயிடலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏற வேண்டியதான். உங்களுக்கே தெரியும், கீழேருந்து மேலே ஒரு 3500 படிக்கட்டு கொஞ்சம் நடக்கணும். போயிட்டா மேல் திருப்பதி போயிடலாம். அதுக்கப்புறம் போகிற வழியில் எதனா கொஞ்சம் லஞ்சை லைட்டாக சாப்பிட்டு எதனா ஜூஸை போட்டு அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். மன்னன்மார்கள்லாம் இன்னும் வரவே இல்லை. அது வரையும் நம்ம ஸோவாக இங்கே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மோர் குடி போனவங்க இன்னும் மோர் செஞ்சு குடிச்சிட்டு வராங்களான்னு எனக்கு தெரில. நானே ஃபுட் மிக்ஸ் வச்சுட்டு இங்கே ஜம்முன்னு உக்காந்துட்டேன். மக்களே பார்க்கலாம். இப்போ அலமேல் மங்களாபுரம் போகிற வழியில் முன்னாடி இருக்கிறோம். அக்கா தங்கச்சி கோயிலில் சாப்பிட்ட பொங்கல் அதெல்லாம் எப்பயோ ஜீர்ணமே ஆயிடுச்சு. நீ எதனா வாங்கலான்னு பார்த்தா இந்த ஊர்ல இட்லியும் கிடைக்கல, சட்னி கூட கிடைக்கல. வர வழியில 2 பிஸ்கெட் பேக்கெட்டு, இந்த மோர் இதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஓட்டிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது அங்கங்க இஞ்சி நாப்பாய் யோகா சீசா யோகான்னு இருக்குது. இங்க வந்துடுறாரு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. நம்மளாலும் ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ மக்களே. காலை நீட்டவும் முடியல, முடக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் கிரீஸ் இல்லாமல் ஸ்டக்கான மாதிரி ஸ்டக்காகி போயிடுது. இதுக்கப்புறம் அலமேல் மங்காபுரத்தெல்லாம் போயிட்டு எதனா மீல் தீனி போடணும். அந்த ஏரியா பட்னியாக தான் போனோம், வேற வழியே இல்லை. வேற இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் மக்களே இங்கேருந்து அலமேல் மங்காபுரம் போகிறதுக்கு. அலமேல் மங்காபுரம் போயிட்டு அங்கேருந்து கீழ் திருப்பதி போகிறதுக்கு வேற இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் கண்டிப்பாக வந்துடும். எப்படியோ மணி எனக்கு தெரிஞ்சு மணி ஒன்றா 12:30 ஆகுது. எப்படினாலும் கீழ் திருப்பதி போய் சேர்த்துக்கே ஒரு 4 to 5 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, போனோம். நடுவில் வேறு 2 ஜீவன் ஒன்றும்
ஆட் ஆகிறதுக்கு அங்கே வெயிட்டிங்கு திருப்பதிக்கு கீழ் திருப்பதியில் வந்தவொடனே அவங்களையும் உங்களை கண்டிப்பாக காட்டணும். எல்லாம் நம்ம வேண்டியப்பட்டவர்கள், நம்ம தம்பிகள் தான். அப்புறம் நேற்று நைட்டே சரியான ஜுரம் மாதிரி வந்துச்சு மக்களே. ஏன்னா வண்டி ஓடாம திடீர்னு ஓவரா ஓடின உடனே இன்ஜின் ரொம்ப சூடாகி நைட்டெல்லாம் ஒரு 110 டிகிரி கிட்ட போயிடுச்சு. காலையில இருந்து வீட்டுக்கு போயிடலாம் தான் பார்த்தேன். அடின்னு மாத்திரை எல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் தேத்தினே வண்டி அப்படியே ஓட்டுன்னு வந்தாச்சு. வண்டிக்கு சைட் ஆயில் போற மாதிரி வரவே எல்லாம் காலுக்கு வலி ஒரு மாத்திரை, உடம்பு வலிக்கு ஒரு மாத்திரை, ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை. ஓகே மங்களே, அலுமையில் மங்காபுரத்துல போய் உங்களை பாக்குறேன். நானும் நிறைய பேசணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா பேசுறதுக்கு கூட தெம்பு இல்லை, நாடி இல்லை மக்களே. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கூடுறா. அதுக்கெல்லாம் தெம்பு இல்ல, விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அலமேலு மங்காபுரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். 2 ப்ரோ 2-3 ப்ரோ. என்ன ப்ரோ சைடு வாங்கி நிற்கிற? பாடியே டேமேஜ் தான் ப்ரோ இருக்கு. மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மடம் மாதிரி தான். இங்க வந்தோம் வந்து சாப்பாடு போட்டாங்க. சாம்பார், மோர், ரசம், அப்பளம், பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்பளம், வாழைக்காய், இல்ல உருளைக்கிழங்கு, என்ன மறக்கிற அளவுக்கு ஆயிட்டான் பாவம். நான் போட்டாங்க. அருமையா இருந்து சாப்பிட்டு உள்ள நல்லா ஜில்லுன்னு இருந்தது. ஒரு ஒரு தூங்கியாச்சு, போட்டாச்சு. இப்ப அதை வச்சுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இப்போ அலமேலு மங்காபுரம் போனோம். அங்க இருந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ள எப்படியாவது திருப்பதி ரீச் ஆயிடணும். கீழ் திருப்பதி அங்க போயிட்டு அப்பதான் ஏற விடுவாங்க. ஒன்னா நைட்டுக்குள்ள மேல ஏறணும். அங்க போனா இன்னும் நம்ம அதான் ஏறனே சொன்னேன். இன்னும் 2 பேர் வர வேண்டியது இருக்கு. அவங்களே அப்படியே பிக்கப் பண்ணினே கீழ் திருப்பதி போக வேண்டியதுதான். இருந்து மேலே ஏறிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில லைன்ல போயிட்டு சாமி போகணும். லைன்ல போட்டவள ப்ரோ டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். இல்ல ப்ரோ, அந்த இடத்துக்கு போனோம்ல 300 ரூபாய் டிக்கெட்னா 5 மணிக்கு புக் பண்ணிருக்கிறோம். முன்னாடியே விடுறாங்களா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா 5 மணினா 5 மணிக்கு தான் போய் ஆகணும். டிக்கெட் புக் பண்ணிருக்கிறதுனால இந்த வாட்டி பிரச்சனை இல்லை. போனோம் எப்படி இருந்தாலும் சாமி பாத்துறோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷமா ப்ரோ சாமி பார்க்காமலே செம்ம க்ரௌடு. நாங்க அந்த ஆயுத பூஜை லீவ்ல போனதுனால மாட்டிக்கணும். சுத்தமா எங்களால பார்க்கவே முடியல சாமியை. 2 நாள் ஆகும் சொல்லிட்டாங்க. குடோன்லயே ரெஸ்ட் வெயிட்டிங் ஹால்லே 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால பார்க்காமலே வந்துட்டோம். அதனால தான் இந்த வாட்டி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு ப்ராப்பரா போறோம். ஸோ இந்த வாட்டி வெற்றிகரமா பார்த்துட்டு லட்டுலாம் வாங்கினே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இதுக்கோ மகா பிரசாதம் லட்டு. ஆனா அது இன்னும் ஒரு நாள் இருக்கு. சரி மகளே, பார்க்கலாம். அடுத்தது அலமேலு மங்காபுரத்துல போயிட்டு ஒரு சாய் சாப்பிட்டு அங்க அப்பதான் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். பார்க்கலாம் மகளே. பாய். ஒரு வழியா திருப்பதி வந்தாச்சு. இப்போ அலிபெரி போயிட்டு அலப்பறை பண்ண வேண்டியதானே. அந்த மூஞ்சை காட்டு. 2 நாளா இந்த மூஞ்சை நீங்க பாக்கணுமே. ஆனா பேசுறது கூட தெம்பு இல்லை, நாடி இல்லை மக்களே. மாடியே டேமேஜ் தான். ஒரு வழியா அலப்பரி வந்துட்டோம் மக்களே. பேச முடியல, சுத்தமா முடியல. இதுக்கப்புறம் ஏறணும். படி ஏற ஸ்டார்ட் பண்ண போறோம் மக்களே. முடிஞ்சா ஏறும் போது எடுக்கிறேன், இல்லைன்னா ஒரேடியா மேலே போகும்போது எடுக்கிறேன். மக்களே, இதுதான் ஃபர்ஸ்ட் படிக்கட்டு. புதுசா ஜாயிண்ட் ஆன 2 பேர் இவனுங்க தான். படிக்கட்டு ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஏற போகிறோம். கற்பூரம் பவுடர் ஆகுது. வரவே இல்லை, நாங்கள் நசுங்கின மாதிரி அதுவும் நசுங்கிச்சுரா. நான் புள்ளி எத்தனாவது
300 படிக்கட்டுக்கே மூச்சு வாங்குதுடா டேய். கை என்ன நடுங்குது? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். மகளே 2000 படி வந்து வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, டீம்லாம் எங்கே இதுன்னே தெரியல. நானும் ப்ரோ மட்டும் கட்டில் வச்சுன்னு மட்டும் 3750 படி. ஒரு கோபுரம் வந்து எங்கேயும் உட்காரல, ஒரே ஸ்டிச் தான். ஒரே ஸ்டிச்சு 2000 வந்துடும். பார்த்தீங்களா அப்படியே வேர்வையிலே குளிச்சிடும். கண்டிப்பாக இதுக்காச்சும் எல்லோரும் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் பனானா, லைக் பண்ணுங்கள், படிக்கட்டில் பனானா இருக்குது, ஷேர் பண்ணுங்கள். கடையெல்லாம் பாருங்கள் மேலே ரெடி இருக்குதுன்னு பாருங்கள். சண்டை சத்தம். ஓகே 2100 வந்தாச்சு. இன்னும் 1400 கிட்ட ட்ராவல் பண்ண மக்களே. போவோம், செல்வோம். ஜெய் ஸ்ரீனிவாசா, ஜெய் வெங்கடேஷா, கோவிந்தா கோவிந்தா. பேசிடுங்க. என்ன ப்ரோ இது கோபுரம் பேர் என்ன தெரியுமா? காளி கோபுரம் சொல்றேன். பார்க்க போறாங்க மக்களே. 8 கிலோமீட்டருக்கு மேலே. இப்போ நாங்க வந்து காளி கோபுரம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது மக்களே. இப்போ நாங்க வந்து காளி கோபுரம் வந்து ரீச் ஆயிட்டோம். ஒரு 2150 படி ஏற்றிட்டு வந்துக்கிறோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ இது? 8 கிலோமீட்டர். இவரு தான் எங்க மேப். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ இருக்கு? மேப் பண்ண சொல்லுங்க, அப்பதான் சொல்லுவேன். மேப் சொல்லுங்க மேப். இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1400 படிக்கட்டு உள்ளது. என்ன ப்ரோ கட்டு தானே ப்ரோ? கட்டு மெட்டு. சரி மேல போயிட்டு உங்க எல்லாரையும் பாக்குறேன். டாடா பாய் 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 see you. ஆக்சுவலாக புலி வருதுன்றது, புலி வர நடமாட்டம் இருக்கிறதுனால எல்லாரையும் கும்பலாக தான் அனுப்புகிறாங்க. ஸோ லாக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நீயும் சொல்லு. அனுப்புகிறாங்க. மக்களே இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா இருக்கோம்? டான் 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 அனுமன் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்காரு பாருங்க, பிரம்மாண்டமான சிலை. ஃப்ரான்ஸ் அருவி மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா? இதுதான் ஊத்து. மழைலாம் பெய்யல, ஆனால் எவ்வளோ தண்ணி பாருங்க. கீழே பாருங்க எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போக வாய்ஸ் அப்படி தான் வரும், கண்டுக்காதீங்க. காலில் அப்படியே ஜில்லுன்னு ஏறுதுப்பா தண்ணி, அருமையாக இருக்குது. ஆனால் என்ன காலையில் இந்த மாதிரி ஜில்லுன்னு ஏறினா நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி குளிருது. A few moments later. தேவா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி பாரு. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுப்பா. முடிக்க போலாமா? அப்படியே 10 இருக்கிறேன். 5 மணி நேரம் ப்ரோ. டைம் 11:45 ப்ரோ. மக்களே ஒரு வழியாக முடிச்சிட்டோம். 3550 படிகள். நார்மலாக இருந்தால் ஒரு 4 ஹவரில் ஏறி இருக்கலாம். பாடி கண்டிஷன் சரியில்லாததுனால ஒரு 5 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நடுவில் ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் வரல. சூப்பர் ஹீரோ பஞ்சாமன் வேற மாதிரி ஆகிட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அப்புறம் போய் ஒரு லாக்கர் ரூம் தேடி நாங்கள் வந்து ரூம்லாம் புக் பண்ணல, டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ணோம். ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. அதனால்
லாக்கர் ரூமுக்கு போக போகிறோம். அங்கே பேகை போட்டு அங்கேயே தூங்கிட்டு காலைல எழுந்து அப்படியே போறோம். ஓகே, திரும்ப தான் பேசுவார் இவர். அங்கே போயிட்டு லாக்கர் ரூமில் போட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டு காலையில் எழுந்து போய் கேட்டு பார்ப்போம். சப்போஸ் காலையிலே அலோவ் பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி. வேட்டிலே லோய் போடுவோம். இந்த விலாகை தொகுத்து வழங்குபவராடா ரோல் ஆகுது. இந்த விலாகை தொகுத்து வழங்குபவர்கள் மிஸ்டர் குஞ்சிதபாதம் அண்ட் மிஸ்டர் இருடா, உனக்குன்னு ஒரு பேர் யோசிக்கிட்டா இல்லையா? நடுப்பக்க நக்கி. ப்ரோ வந்து காலை எக்ஸ் போடுறாரு. சக்ஸஸ் பண்ணிட்டோம் மக்களே, மகிழ்ச்சி. தரிசனம் பார்த்தாச்சு. எங்களுக்கு ஈவினிங் 5 மணிக்கு தான் போட்டிருந்தோம். ஆனா வந்து காலையில 11 மணிக்கு போனா விட்டாங்க. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருப்போம், அனுப்பிச்சிட்டாங்க. போய் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்ப டைம் நடாவது, இப்போ வந்து 2:40 ஆகுது. தரிசனம் பார்த்தது மட்டும் இல்லாம சாப்பிட்டே முடிச்சிட்டோம். நாங்க சாப்பிடுறது சொல்லு. அப்படியே சாப்பிட்டது வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க. சாம்பார் ரைஸ், கர்ட் ரைஸ் வித் கோகோனட் சட்னி கொடுத்தாங்க. ஆமாடா, ஒச்சலை சட்னி ஆச்சு, வேர்க்கடலை சட்னி கொடுத்தாங்க. அருமையா இருந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குதுன்னா, நம்ம படிக்கையில நடந்து வந்தோடனே மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும். அதுக்கு அடுத்ததே இதுதான். எக்ஸாக்ட்லி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பக்கத்துல. ஆமா, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இது இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா லாக்கர் தருவாங்க. அது உள்ள நம்ம போன் எல்லாம் வச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அப்புறம் வந்து திருப்பி இங்க எத்தனை அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து அன்னதானமும் போடுவாங்க. ஸோ இங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டை அடிக்கிறவங்க இங்கேயே மொட்டை அடிப்பாங்க, இங்கேயே குளிச்சிடலாம். எல்லாமே பக்காவா செட்டிங்ல இருக்குது. நாங்க வந்து பாய் தலைக்கடி கூட வெளில இருந்து தான் ரெண்ட் எடுத்தோம். எல்லாம் 100 ரூபாவாடா? 100 ரூபாய் ரெண்ட் எடுத்து போட்டு எல்லாமே அருமையா தூங்கி எழுந்தாச்சு, சாமி பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் கிளம்ப போறோம். இன்னும் ஒரு 4 மணி நேரத்துல 4-5 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். போகும்போது பஸ் தான்ப்பா, பஸ் தான் போறோம், நடந்து போகும்போது இல்ல. ஜெய் ஸ்ரீனிவாசா, ஜெய் வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா. நன்றி, வணக்கம்.